Hi guys, this is Vinod here. I'm here to teach English for you guys in Tamil. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ரொப்போசிஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதோட மீனிங் என்னன்னா தமிழில் சொல்லுவோம். ஸோ இதுக்கு ரெண்டு மீனிங் இருக்குது. ஒன்று வந்து பிளேஸ், அதாவது இடம் மற்றும் நேரம். இந்த ரெண்டு இடத்துக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பிளேஸ் அண்ட் டைம். ஸோ இந்த ரெண்டுத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை வந்து நம்ம எக்ஸாம்பிள்ஸோட நம்ம பார்ப்போம். அட் ஹோம், வீட்டில். வீட்டில், இந்த இல்லு தான் இங்கே நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். வீட்டில், அட் ஹோம். அட் 10 PM. ஸோ நீங்கள் ஒருத்தருக்கு சொல்லும்போது என்ன பண்ணுவீங்க? ஐ வில் மீட் யூ அட் 10 PM. ஐ வில் மீட் யூ அட் 10 AM in the morning. ஸோ அந்த மாதிரி நீங்கள் சொல்லும்போது அட் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ ஒரு டைமை வந்து பாயிண்ட் பண்ணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிளேஸ் அகெயின். அட் த பார்ட்டி, ஒரு திருவிழாவில். நான் உங்களை ஐ வில் மீட் யூ அட் த பார்ட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஒரு திருவிழாவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் அப்படின்றது தான். ஸோ இதுக்கு வந்து ஒரு விரிவான எக்ஸாம்பிள்ஸை நம்ம பார்ப்போம் சென்டென்ஸோட. ஐ ஆம் அட் த பஸ் ஸ்டாப். இங்கே பார்த்தீங்கன்னா அட் த பஸ் ஸ்டாப். அட்டுன்றது வந்து இல்லு. அதை வந்து எந்த இடத்துல இருக்கீங்க? பஸ் ஸ்டாப்பில் இருக்கீங்க. ஸோ ஐ ஆம் அட் த பஸ் ஸ்டாப். நான் பேருந்து நிறுத்தத்தில் இருக்கிறேன். நான் பேருந்து நிறுத்தத்தில் ஓட சேருது. ஸோ அப்போ நான் பேருந்து நிறுத்தத்தில் இருக்கிறேன். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷீ இஸ் அட் ஹோம். அட் ஹோம், நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி அட் ஹோம் ஒரு பிளேஸை வந்து நம்ம பாயிண்ட் பண்ணுறோம். அவள் வீட்டில் இருக்கிறாள். ஷீ இஸ் அட் ஹோம். அடுத்து நம்ம பார்க்க போகிற எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐ வில் கால் யூ அட் நைட். ஸோ இங்கே அட் நைட் நம்ம எதை பாயிண்ட் பண்ணுறோம்? ஒரு டைமிங்கை பாயிண்ட் பண்ணுறோம். ஸோ அதனால் நம்ம யூஸ் பண்ணுறோம். அட் நைட், ஐ வில் கால் யூ அட் நைட். இதோட தமிழ் மீனிங் என்ன அப்படின்னா நான் இரவில் உங்களை அழைப்பேன். நான் உங்களுக்கு கால் பண்ணுவேன் அப்படின்றது தான் இதோட மீனிங். அண்ட் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இஸ் அட் மீட்டிங். ஸோ அவர் ஒரு மீட்டிங்கில் இருக்கார். ஸோ அதை வந்து நம்ம தமிழில் சொல்லும்போது அவன் ஒரு கூட்டத்தில் இருக்கிறான். அவன் மீட்டிங் அப்படின்றது வந்து ஒரு கூட்டத்தில், ஒரு டிஸ்கஷன் நடக்கிற ஒரு இடத்துல இருக்கார் அப்படின்றது தான் நமக்கு வரும். அங்கே வந்து கூட்டத்தில், அட் ஏ மீட்டிங். ஸோ இஸ் அட் அ மீட்டிங். அவன் ஒரு கூட்டத்தில் இருக்கிறான். அடுத்து லாஸ்ட்டாக நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். வி ஆர் அட் அ பார்ட்டி. நாங்கள் ஒரு திருவிழாவில் இருக்கிறோம். வி ஆர் அட் அ பார்ட்டி. ஸோ இங்கே அட் அ பார்ட்டி அப்படின்றது தான் நம்ம ஹில் யூஸ் பண்ணியிருக்கோம். வி ஆர் அட் அ பார்ட்டி. நாங்கள் திருவிழாவில் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுறோம், இருக்கிறோம். அடுத்த வீடியோவில் இன்னொரு ப்ரொபோஷனோட எக்ஸாம்பிள்ஸை பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.